இப்போது பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இது வந்து ரம்பா லீஃப் எங்களோட தோட்டத்தில் இருக்குது. இது வந்து பிரியாணிலாம் செய்யும் போது கூட ரொம்ப வாசனையாக ஸ்மெல்லு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை சமைச்சு சாப்பிட்டு பார்த்து எங்களுக்கு ஒரு லைக் போடுவோம். ஓகே. பன்னீர், கரம் மசாலா பவுடர், ரெட் சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட், லைட்டாக கொஞ்சம் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணி பைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரீசரில் ஒரு 1/2 அன் ஹவர். அதுக்கு தேவையான கிரேவி பண்ணுறதுக்காக வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி தாள், தக்காளி இது எல்லாம் மிக்சியில் அரைக்கவும். ரொம்ப நைஸ் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் சுத்தமான பசுமை ஒரு 2 ஸ்பூன், கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் மழையில் உன் வாசம் கெஞ்சும் நெஞ்சம் ஏட்ட சூடேறின பிறகு இந்த அரைச்சி வச்ச விழுத இரவின் குளிரை கொள்ளாதே. ரொம்ப முக்கியம், அடி பிடிக்காமல் கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். உப்பு, சில்லிக்கு பவுட்ரு தான் எல்லாமே மிக்சிங்காக இருக்கும். தனியா எல்லாமே மிளகு எல்லாம் மிக்சிங்காக இருக்கும். ஆமாம், கொஞ்சம் சுகர். இரவுகள் நீள இமைகளும் மூட வெளியே இந்த பன்னீர் எடுத்து நமக்கு தேவையானது போட்டு அடியே சாளரத்தின் வெளிச்சத்திலே இது ஒரு 1.5-2 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். மசாலாவில் பேக் பண்ணி 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் நார்மல் டெம்பரேச்சரில் வச்சுருக்கேன். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. நல்ல ஸ்மெல் இப்பயே சூப்பராக இருக்குது. ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குது. கஸ்தூரி மேத்தி கூட போட்டிருக்கேன் கொஞ்சம் இதுலேயே. அந்த இதில் ரொம்ப டேஸ்ட் எடுத்துக்காட்டணும். கஸ்தூரி மேத்தி அதிக டேஸ்ட் எடுத்துக்கிட்டோம். மெயினாக ரொம்ப நல்லது. குழந்தைங்க வந்து இதெல்லாம் கசப்பானதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த கஸ்தூரி மேத்தியில் இதை கலந்துட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபியூச்சருக்கு பாப்பாங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த சுண்டக்காய், இந்த பாவக்காய்லாம் குட்டீஸ் சாப்பிட மாட்டாங்க ரொம்ப, பேபிஸ்லாம். அதனால் கஸ்தூரி மேத்தி, வெந்தயக்கீரை இந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா, சன்னா மசாலா, பேல்பூரி அந்த மாதிரி ஐட்டத்தில் கொஞ்சம் கொடுத்துட்டோம்னா நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு நல்ல இதுவாக இருக்கும். ருச்சியும் பன்னீரை போடலாம். லாஸ்ட்டில் எண்ட் ஆஃப் கிரேவியில் முடிஞ்ச பிறகும் இந்த மாதிரியும் பண்ணலாம். பைட் புலாவுக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி அண்ட் இடியாப்பம், ஆப்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் சமைச்சு பாருங்கள். அடியே நீதானடி என் போதை தேனே முத்தம் கொஞ்ச சகியே நீ